என் கையில ஒருத்தவன் இருக்கான்ல, இவன் பேர் தான் ரெட் ஸ்பைன்டு மில்லிபீட். சில பேருக்கு இவன புடிச்சாலும், இன்னொரு சில பேருக்கு இதுங்கள புடிக்கவே புடிக்காது. இதுங்கள பார்த்தோனயே கொன்னுடுவீங்க. இதுங்கள பத்தின ஒரு ஸ்டோரி சொல்லட்டா? அப்படியே ஒரு 541 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி போனோம்னா, பாலியோசோயிக் எரால நிலத்தில ஆர்த்தோபாட்ஸ்ன்னு சொல்லப்படுற, இப்போ இருக்கிற மில்லிபீட், சென்டிபீட், ஸ்கார்பியன்ஸோட ஆன்சிஸ்டர்ஸ் லேண்டையே ஆண்டுட்டு இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அப்படியே 113லேருந்து 127 மில்லியன் இயர்ஸ் கழிச்சு வந்தோம்னா, இப்போ இருக்கிற மரவட்டை, அதாவது மில்லிபீடோட ட்ரூ ஆன்சிஸ்டர்ஸான நோமோடெஸ்மஸ் நுமானின்னு சொல்லப்படுற உயிரினம் நிலத்தில வாழ்ந்துட்டு இருந்தது. இதுங்களோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 1 சென்டிமீட்டர் தான். இதுங்கலாம் ஒரு டெட்ரிவோரஸ் கிரியேச்சர்ஸ். அந்த காலத்தில எங்க பார்த்தாலும் செடி கொடிகள்னு இருந்ததுனால, இதுங்களுக்கு அளவு கடந்த ஃபுட்டுங்கிறது கிடைச்சது. அது மட்டும் இல்லாம, அந்த காலத்தில வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்லப்படுற முதுகெலும்பு இருக்கிற உயிரினங்கள் இல்லாததுனாலயும், இதுங்க நிலத்தில ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்ததுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த இன்வெர்டிபிரேட்ஸோட பிரெடேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிபிரேட்ஸ் தான். சரி கதைக்கு வாங்க. அப்போ அட்மாஸ்பியர்ல பார்த்தீங்கன்னு வைங்களேன், 30லேருந்து 35% ஆக்ஸிஜன் லெவலுங்கிறது இருந்தது. இப்போ வெறும் 21% தான் இருக்கு. ஸோ, அப்போ நிலத்தில இருந்த ஆர்த்தோபாட்ஸுக்கு அதிகப்படியான ஆக்ஸிஜன் கிடைச்சதுனால, அவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ஆக்ஸிஜன்ங்கிறது கிடைச்சது. அதனால பெரிய பெரிய தட்டாம்பூச்சிகள், பெரிய பெரிய ஸ்கார்பியன்ஸோட ஆன்சிஸ்டர்ஸ் அது மட்டும் இல்லாம, இந்த மில்லிபீட்ஸும் பெரிய அளவுல உருவெடுக்க ஆரம்பிச்சதுங்க. ஆர்த்தோப்ளெரான்னு சொல்லப்படுற 345 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வகையான மில்லிபீடு 8 அடி வரைக்கும் பெருசா இருந்ததுங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஆக்ஸிஜன் லெவல் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. நிலத்தில முதுகெலும்பு இருக்கிற பிரெடேட்டர்ஸ் ஆரிஜின் ஆக ஆரம்பிச்சதுங்க. ஜெயன்ட் ஆர்த்தோபாட்ஸ்ங்கிற இனமே டிஸப்பியர் ஆகி காலம் போக போக இப்போ நம்ம பார்க்குற சின்ன சைஸ்ல இருக்குங்க. இப்போ பார்த்தோம்னா 13,000க்கும் மேற்பட்ட மில்லிபீட் ஸ்பீஷியஸ் நம்ம உலகத்தில வாழ்ந்துட்டு இருக்கு. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதுங்களோட ஸ்பீஷியஸ் கவுண்ட்ங்கிறது இன்னமும் புதுசு புதுசா கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க இன்கிரீஸ் ஆகலாம்னு சொல்றாங்க.